சமைக்க ஆரம்பித்த புதுசில் நான் என்ன சமையல் அப்படின்னு ஒரு பிளானிங்கை போட்டுட்டு அதுக்கு ஒரு 10-15 பொருளை போய் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இப்போ ரொம்ப அறிவாளித்தனமாக காலையில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு எது அதிகமாக இருக்குது இல்லை எது சாகிற நிலமையில இருக்குன்னு ஒரு ஆராய்ஞ்சிட்டு அதை உடனே எடுத்து காப்பாற்றணும்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிருவேன். எப்படி என்னோட அறிவாளித்தனம். அப்படி இன்றைக்கி என் கண்ணில் அதிகமாக தென்பட்டது முட்டை தான். அதை வச்சு எதாட்டி பண்ணிடலான்னு இந்த சிகப்பரிசியில் புட்டு பண்ணலான்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. எனக்கும் புட்டுக்கும் 6ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் நீங்கள் வேணால் விரவித்தாங்க, நான் ரொம்ப அந்த கஷ்டமான வேலையான தேங்காய் புட்டு தேங்கான்னு லேயர் படுத்தி வச்சுருன்னு சொல்லிட்டு ஏதோ அவ்வேஷன் கோசிச்சர் மாதிரி இதை அதன்னு எல்லா வேலையும் பார்த்ததுல முட்டை லைட்டாக அடிபிடிச்சு. ஆனால் டேஸ்ட்டு கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே டன், வேலை மிச்சம்னு சொல்லி கையில் எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ். நான் பல நாள் முன்னாடி ஒரு கொத்தமல்லி விதை போட்டேனே, அது நல்லா தழுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு டவுட்டு நம்ம செடி தானா இது அப்படின்னு. அப்புறம் உத்து பார்த்தேன், அது கொத்தமல்லி தான். ஆனால் ஒன்று கண்ணுன்னு வந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் குமுதா இன்றைக்கி ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த தோசையோடு தான் ரொம்ப நேரம் போராடிக்கிட்டே இருந்த அந்த மொதல் தோசைக்கு அடுத்த 2வது தோசை நல்லா வந்துச்சு. அதனால் இதையும் கொடுத்து மத்தியானத்துக்கும் எல்லா சாப்பாடையும் பேக் பண்ணிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பி ஓடி போயிட்டேன்.